ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சமையல் பார்க்க போகிறோம். அதாவது சாம்பார் வைக்க போகிறோம். கீரை சாம்பார். அது என்ன சாம்பார்னு பார்க்குமா? எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் வந்து யாருமே தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம இன்றைக்கி வந்து இந்த சட்டியில் வந்து கீரை சாம்பார் வந்து வச்சு பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க, சொல்லுங்கள். வாங்க. இதுக்கு இடையில ஒரே ஒரு பொருள் மட்டும் சொல்லிக்கிறேன் நான். கற்க கசடர கற்பவை கட்டவேன் நிற்க அதற்கு தக. இந்த அதிகாரம் இது வந்து எந்த அதிகாரத்தில் வருதுனாக்கா, பாயிரவியலில் வருது. அதாவது ஒருத்தவங்க கல்வி கற்ற பின் அதை வந்து முறையாக கற்றுக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கணும் வாழ்க்கையில் அப்படின்றதுக்கான இதுதான். ஓகே, நம்ம வீடியோ கொடுப்போம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை சாம்பார். இந்த கீரையை முருங்கைக்கீரையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆஞ்சி இந்த மாதிரி அந்த நார் இல்லாத எடுத்துக்கிறோம் பாருங்கள். இப்படி தான் ஆஞ்சி இதை வந்து சுத்தப்படுத்தினுங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய அந்த இங்கே பாருங்கள், இதில் மஞ்சளாக இருக்குது பாருங்கள் இலை. இதெல்லாம் எடுத்தோம்னா இதில் பூச்சி இருக்கும். அதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திக்கணும் இந்த முருங்கைக்கீரையை. இதை வந்து சாம்பாரம் இதை வந்து கடைஞ்சிக்கலாம். பயிர் போட்டு, தோரம் பயிர் போட்டு நம்ம இதை வந்து எப்படி செய்கிறோன்னு பார்த்துக்கோங்க வாங்க. இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த துவரம் பருப்பு, தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்குறோம் இந்த மண் சட்டியில். வாங்க, இது வெந்திருக்கா என்னென்னு திறந்து பார்ப்போம். அந்த இது ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த துவரம் பருப்பு, தக்காளி, மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு பூண்டுலாம் போட்டு வச்சுருக்கோம். இது வெந்திருக்கா என்னென்னு பார்க்கணும். இன்னும் சரியாக வேகலை, ஒரு திட்டமான அளவுக்கு இருக்குது பாருங்கள். திரும்ப இதை மூடி வச்சிடுவோம் நம்ம கொஞ்ச நாளைக்கு. நல்லா வேகட்டும், ஒரு அரை மணி நேரம். இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டாக்கா உடம்புல சத்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து ரத்தம் ஊறும், இரும்பு சத்துலாம் கிடைக்கும். இதில் சுண்ணாம்பு சத்து எல்லாமே இருக்குன்றாங்க. அதனால் அந்த கீரையை வந்து இந்த கீரையை கடையிறதுக்கு முன்னாடி அந்த துவரம் பருப்பெல்லாம் நம்ம வேக வச்சுக்கணுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க, இந்த கீரை கொஞ்சம் சீக்கிரம் வாடிடும். அதுக்கு தான் நாங்கள் அதுக்கப்புறமா இதை வந்து நாங்கள் ஆயிரம் இந்த முருங்கைக்கீரை. இப்போ வந்து இந்த எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ அந்த கீரையை அள்ளி அதில் வைக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இதை வச்சு அதை மூடிடணுங்க. அப்போ தான் அந்த கீரை வந்து அந்த சாம்பாருக்கு தந்தால கடைஞ்சாலும் எதை பண்ணாலும் அது ஒரு பதத்துக்கு வரும். இந்த மாதிரி கரண்டியால் வச்சு அழுத்தி விட்டுரும். இது கூட மிளகு சீரகம், பூண்டு அதையும் சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கும். போட்டு ஒரு கிண்டிட்டு அதை கொஞ்ச நாள் மூடி வச்சிடும். அதை நம்ம இந்த ஆஞ்சி போட்ட இந்த கீரையெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டியை எப்படி சாப்பிடுது பாருங்கள். இந்த கோம்புலாம் வந்து இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கும் உடம்புக்கு நல்லது. எப்படி சாப்பிடுது பாருங்கள் அந்த கோம்பெல்லாம். இந்த முருங்கைக்கீரையோட ருசி அதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது. ஒன்று விடாத எடுக்கிறாரு பாருங்கள்.
பொதுவாகவே பழங்காலத்தில் வந்து இந்த மண் சட்டியில் தாங்க வச்சு சமையல் செய்வாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மண் சட்டியில் தான் பயன்படுத்தினாங்க. இப்போ எல்லாமே வந்து ஈய பாத்திரமாக ஆகி போச்சு. சாப்பாட்டோட சுவையும் அதுக்கு தகுந்தாப்புல மாறிடுது. இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் தான் பெரும்பாலும் செய்கிறது. இந்த கீரை வந்து கொஞ்ச நாள் வேக விட்டு அது ஒரு வாசம் வரும். வாசம் வரும்போது எடுத்து இதை கடையணும். இது ரொம்ப நாள் வேக விட்டாலும் இது வந்து ஒரு மாதிரியாக கடுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் ஏரியா பாஷையில் அதுமாதிரி சொல்கிறாங்க. உங்கள் ஏரியா பாஷைன்னு என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த கீரை வந்து இப்போ வாசம் இருந்துட்டு இறக்கி வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து இந்த தண்ணியை ஈர்த்துட்டு அதுலேருந்து இப்போ கடைய போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி மத்து கடையால் எத்தனை பேர் வீட்டில் வச்சுருக்கீங்க, இதுமாரி கீரை கடையிறீங்கன்னு ஒரு கமெண்டில் பதிவு பண்ணுங்க எங்களுக்கு. ஏன்னா நிறைய இடத்துல இப்போ வந்து மிக்சியில் போட்டு தான் அதை ஒரு கடைஞ்சிக்கிறாங்க இப்போ இருக்கிற லேடிஸுங்கெல்லாம். ஏன்னா மிக்சி கிரைண்டர்லாம் வந்ததில் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்க எல்லாருமே. நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு மண் சட்டி இந்த மாதிரி பழங்காலத்து பொருட்கள்லாம் நிறைய வீட்டில் இருக்கான்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு தேவையான அளவு. அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுங்க. இந்த மாதிரி அடுப்பில் வச்சு இதை சூடு பண்ணி வைக்கிறோம் பாருங்கள். இது மாதிரி சூடு பண்ணி தாளிக்கிறது அதை விட நல்ல சுவையாக மணமாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிறீங்கன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு மணமாக இருக்குது பாருங்கள் அந்த கீரை. அப்படியே வெறும் வாயிலே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ஒரு மணமாக வாசனையாக இருக்குது. இந்த கீரையை ஒரு அரை மணி நேரம் பாருங்கள் உலை வச்சுருக்கோம். சாப்பாடு ரெடியாக போகுது, சாப்பிடும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா.